அனைவருக்கும் வணக்கம். வைகாசி பௌர்ணமி மே 23 நாளன்று நடைபெற இருக்கின்றது. இந்த நாளில் நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மாலையை மட்டும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு வழிபாட்டை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமோம். எவ்வளவு மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டுக்கு இருக்காம். அதுவும் பௌர்ணமி நாட்களில் நம்ம இரவு நேரத்தில் கோவில்களுக்கு போவோம். அப்படி நம்ம சென்று இருந்தாலும் இந்த அம்மன் கோவில்களுக்கு நம்ம சென்று இந்த ஒரு வழிபாட்டை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறுமாம். அது எந்த அம்மனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்கள் சென்று கொள்ள வேண்டும். அம்மனை முழு மனதுடன் நினைத்து கொண்டு முடிந்தால் உங்களது வீட்டில் இருந்து சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை நீங்கள் படையலாக செய்து, இல்லைனா நீங்கள் அம்மன் கோவிலில் கூட சென்று அங்கே வைத்து கூட நீங்கள் பொங்கல் செய்து அந்த கோவிலுக்கு வருகின்ற அனைவருக்கும் நீங்கள் அதை தானமாக கொடுக்க வேண்டும். இதனை போன்று நீங்கள் பௌர்ணமி நாட்களில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் நடைபெறுமாம். எனவே நீங்கள் தவறாமல் இந்த ஒரு பௌர்ணமி நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு வழிபாட்டை செய்து வர சொல்லுங்கள். முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதல்ல உங்களோட வீடு முழுவதையும் நன்றாக அலசி விட வேண்டும். நீங்கள் பௌர்ணமி நாள்லையோ இல்லைன்னா பௌர்ணமி நாளுக்கு முந்தின ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம வீடு முழுவதையும் நன்றாக அலசி கொள்ள வேண்டும். அலசி விட்டு அதற்கப்புறமாக குத்துவிளக்கு அனைத்தையுமே பூஜை அறையையும் நம்ம சுத்தம் செஞ்சுக்கணும். பூஜை அறையும் சுத்தம் செய்துவிட்டு அதற்கப்புறமா அம்மனுடைய புகைப்படத்தை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அம்மனை நினைத்து ஒரு விளக்கை ஏற்றணும். அது நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. ஒரு தீபத்தை நம்ம ஏற்றணும். ஏற்றிட்டு அதற்கப்புறமா உங்களுடைய வீட்டில் நைவேத்தியமாக அம்மனுக்கு படையலாக ஏதாச்சும் பண்ணணும். அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ உங்களால் ஏதாவது என்ன நைவேத்தியம் அம்மனுக்கு செய்ய முடியுமோ அந்த நைவேத்தியத்தை உங்களுடைய வீட்டில் செய்யுங்கள். செய்துவிட்டு அதற்கப்புறமா அதையும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து அம்மனுடைய புகைப்படத்தை வைத்து அதற்கு நீங்கள் இந்த படையலை படையலாக வைத்து வழிபட வேண்டும். அப்படி வழிபடும் பொழுது அம்மனிடம் உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதனையும் கூறிக்கொள்ளுங்கள். அதற்கப்புறமா அம்மனுக்கு எலுமிச்சம்பழமானது மிகவும் பிடிக்குமாம். எலுமிச்சம்பழ மாலையை உங்களது கைகளால் நீங்கள் உங்களது வீட்டு பூஜை அறையில் அம்மன் புகைப்படத்துக்கு முன்பு வைத்து எலுமிச்சம்பழ மாலையை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த எலுமிச்சம்பழ மாலையானது எத்தனை எண்ணிக்கையில் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் உங்களால் எத்தனை எலுமிச்சம்பழங்கள் வாங்க முடியுமோ அந்த எண்ணிக்கையில் இருந்தாலே போதுமானது. குறைந்தபட்சம் 18வது அந்த எலுமிச்சம்பழம் மாலையில் இருக்க வேண்டுமோ. 18 எலுமிச்சம்பழங்களை வாங்கி அதுவும் சுத்தமாக இருக்கக்கூடிய எந்த கரும்புள்ளிகளும் இல்லாமல் மஞ்சள் நிறத்தில் சுத்தமாக இருக்கக்கூடிய 18 எலுமிச்சம்பழங்களை நன்றாக பார்த்து வாங்கி அதனை ஒரு நூலில் கோர்த்து கொள்ளுங்கள். அந்த நூலின் நிறமானது வெள்ளை அல்லது சிவப்பு நிறமாக இருப்பது மிகவும் நல்லது. இப்படி நீங்கள் 18 எலுமிச்சம்பழங்களை வாங்கி கொள்ளுங்கள். வாங்கி அப்படி நீங்கள் கோர்க்கும் பொழுது அந்த 18 எலுமிச்சம்பழங்களையும் நன்றாக நம்ம அலசி கொள்ள வேண்டும். நன்றாக கழுவி விட்டு அதற்கப்புறமாக அந்த 18 எலுமிச்சம்பழங்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம கோர்க்க வேண்டும். அப்படி கோர்க்கும் பொழுது நம்மளுடைய ஆசைகள் என்னென்ன, நம்மளுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறதோ அது அனைத்துமே நீங்களும். நமக்கு எந்தாவது ஒரு காரியங்கள் நடக்கணும்னாலும் நீங்கள் அம்மனை நினைத்து கொண்டு எந்த அம்மன் கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த அம்மனை முழு மனதுடன் நினைத்து அந்த எலுமிச்சம்பழத்தை ஒரு எலுமிச்சம்பழத்தை கோர்க்கும் போதும் நீங்கள் ஒரு ஆசைகளையும் ஒரு பிரச்சனைகள் தீரணும் என்பது போல நீங்கள் நினைத்து கொண்டே அந்த எலுமிச்சம்பழத்தை கோர்த்து கொண்டு அதற்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தையும் நம்முடைய வீட்டு பூஜை அறையில் வச்சு பூஜை செய்து வழிபட்டு அதற்கப்புறமா இது அனைத்தையுமே ஒரு பையில், கட்டப்பையிலோ இல்லாது பையில் வைத்து யாருக்குமே தெரியாமல் நம்ம கோவிலுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழம் மாலையை நம்மளுடைய அம்மன் கழுத்தில் நம்மளோ இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பூசாரிகளோ போட சொல்ல வேண்டுமோ. இப்படி அம்மனின் கழுத்தில் அந்த எலுமிச்சம்பழம் மாலை பட்ட உடனேயே நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கவலைகள், கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கிவிடுமாம். அதற்கப்புறமா நம்ம முடிந்தால் அம்மன் கோவிலில்
முடிந்தால் அம்மன் கோவிலில் பொங்கல் வைக்கலாம், இல்லையென்றால் கூழ் காய்ச்ச வேண்டுமாங்க. அம்மனுக்கு கூழுங்கிறது மிகவும் பிடிக்குமாம். அப்படி நம்ம அந்த கூழை நம்ம வீட்டில் இருந்தோ இல்லைன்னா நம்ம அம்மன் கோவிலில் வச்சோ நம்ம அந்த கூழை காய்ச்சி அதுக்கப்புறமா அங்கே வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு கூழை நம்ம கொடுக்கறதுனால அம்மனுடைய மனது மிகவும் மகிழ்ச்சி அடையுமாம். எனவே தவறாமல் உங்களால் முடிந்தால் கூழை உங்கள் வீட்டில் இருந்தோ இல்லைன்னா அம்மன் கோவிலில் வச்சோ நீங்கள் காய்ச்சி அங்கே வருகிற பக்தர்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறமா அம்மனுக்குரிய வழிபாடுகள் அனைத்தையுமே நீங்கள் செய்யணும். அம்மனுக்கு உங்களால் என்னென்ன வழிபாடுகள், என்னென்ன பூஜைகள், என்னென்ன படையல்கள் செய்ய முடியுமோ அது அனைத்தையுமே வைத்து இந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இது இரவு நேரத்தில் தான் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. காலையிலேயோ இல்லைன்னா மாலையிலேயோ எந்த ஒரு நேரத்துலையும் நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செய்யலாம். பௌர்ணமி நாளில் நீங்கள் அம்மனை வழிபட்டாலே மிகவும் நன்மைகளாங்க. உங்கள் வீட்டில், அதாவது அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் வீட்டில் கூட ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் அம்மனை நினைத்து வழிபடலாம். அவ்வளவு சக்தி அம்மனுக்கு இருக்காம். அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் வழிபடுறதுனால அவ்வளவு சக்தி இருக்காம். எனவே தவறாமல் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொண்டு அம்மனுக்கு இந்த சில செயல்களை நீங்களும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு செயலை செய்து வாழ்க்கையில் நிறைய நபர்கள் பயன்படுத்தியிருக்கார்கள். நமக்கு இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து விடுவோம். நமக்கு எந்த காரியத்திலையும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைப்பதற்கும் இந்த ஒரு வழிபாடானது நமக்கு கை கொடுக்குமாம். எனவே தவறாமல் நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் அனைவரையுமே இந்த ஒரு வழிபாட்டை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வைகாசி பௌர்ணமி மே 23 நாளன்று நடைபெற இருக்கின்றது. இந்த நாளில் நம்முடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு மாலையை மட்டும் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு வழிபாட்டை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய தீராமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுமோம். எவ்வளவு மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எதுவாக இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்ந்து விடுமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டுக்கு இருக்காம். அதுவும் பௌர்ணமி நாட்களில் நம்ம இரவு நேரத்தில் கோவில்களுக்கு போவோம். அப்படி நம்ம சென்றிருந்தாலும் இந்த அம்மன் கோவில்களுக்கு நம்ம சென்று இந்த ஒரு வழிபாட்டை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்முடைய வேண்டுதல் கட்டாயமாக நிறைவேறுமாம். அது எந்த அம்மனாக வேண்டுமானாலும் இருக்கலாம். வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற ஒரு அம்மன் கோவிலுக்கு நீங்கள் சென்று கொள்ள வேண்டும். அம்மனை முழு மனதுடன் நினைத்து கொண்டு முடிந்தால் உங்களது வீட்டில் இருந்து சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை நீங்கள் படையலாக செய்து, இல்லைனா நீங்கள் அம்மன் கோவிலில் கூட சென்று அங்கே வைத்து கூட நீங்கள் பொங்கல் செய்து அந்த கோவிலுக்கு வருகின்ற அனைவருக்கும் நீங்கள் அதை தானமாக கொடுக்க வேண்டும். இதனை போன்று நீங்கள் பௌர்ணமி நாட்களில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுக்கும் உங்களது குடும்பத்தினருக்கும் நடைபெறுமாம். எனவே நீங்கள் தவறாமல் இந்த ஒரு பௌர்ணமி நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயன்படுத்தி கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஒரு வழிபாட்டை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு வழிபாட்டை செய்து வர சொல்லுங்கள். முடிந்தவரை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதல்ல உங்களோட வீடு முழுவதையும் நன்றாக அலசி விட வேண்டும். நீங்கள் பௌர்ணமி நாள்லையோ இல்லைன்னா பௌர்ணமி நாளுக்கு முந்தின ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம வீடு முழுவதையும் நன்றாக அலசி கொள்ள வேண்டும். அலசி விட்டு அதற்கப்புறமாக குத்துவிளக்கு அனைத்தையுமே பூஜை அறையையும் நம்ம சுத்தம் செஞ்சுக்கணும். பூஜை அறையும் சுத்தம் செய்துவிட்டு அதற்கப்புறமா அம்மனுடைய புகைப்படத்தை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு